நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு விநாயகர் முருகரின் சமையல். வாங்க கதைக்குள்ள போகலாம். முருகருக்கும் விநாயகருக்கும் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பிள்ளையாரும் முருகருமா சேர்ந்து தான் விளையாட்டே விளையாடுவாங்க. குறிப்பாக பந்து போட்டு விளையாடுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக முருகரும் விநாயகரும் அவங்க அன்னை பார்வதி கிட்ட பந்து விளையாடுறதுக்கு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு பார்வதி தேவியும், நான் உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கும் மக்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக கைலாயத்திலேருந்து உலகத்துக்கு போவேன்ல, அப்போ உங்களுக்காக நான் கண்டிப்பாக பந்து வாங்கிட்டு வருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஏழை மனிதன்கிட்ட முருகருக்கும் விநாயகருக்கும் விளையாடுறதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற பொற்காசுகளை கொடுத்து ஒரு அழகான குட்டியா வண்ணமயமான பந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த பந்தை என்னைக்கு தான் அந்த பார்வதி கைலாயத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அன்னையிலேருந்து விநாயகரையும் முருகரையும் கையில் பிடிக்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் அந்த பந்தும் கையுமாவே தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பந்தை வாங்கிட்டு வந்திருந்தாலும் இவங்க 2 பேரும் ரொம்பவே ஒத்துமையாக அந்த ஒரு பந்தை வச்சு விளையாடிட்டே இருப்பாங்க. இப்போ சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ள இப்பெல்லாம் சண்டைகளே வர்றது கிடையாது. ஒரு நாள் பார்வதி சிவபெருமான் கிட்டையும் பிள்ளையார்கிட்ட முருகர்கிட்ட சொல்லிட்டு கைலாயத்திலேருந்து உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்காக புறப்பட்டுட்டாங்க. இந்த பிள்ளையாருக்கும் முருகருக்கும் சமையல்னா சுத்தமாக தெரியாது, சாப்பிட மட்டும் நல்லா தெரியும். அவங்க அம்மா சமையல் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வச்சா போதும், எல்லா சாப்பாடையும் இவங்க 2 பேரே விட்டா சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்துக்குமே ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிள்ளையாரும் முருகரும் ரொம்ப நேரம் விளையாடிட்டாங்க. சரி முருகா, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு பிள்ளையார் கேட்குறாங்க. முருகரும், ஆமாண்ணா ஆமாம், எனக்கும் ரொம்ப பசிக்குது. எவ்வளோ நேரம் நாம் விளையாடிட்டே இருந்தோம், இப்போ போகணும்னா எல்லா சாப்பாடையும் நல்லா ருசித்து சாப்பிட்லாம். அவ்வளோ பசியில் இருக்கிறேன் நான். வாங்க நான் போகலாம், இல்லைனா நான் உங்களுக்கு கூட மிச்சம் வைக்காமல் நானே எல்லாத்தையும் சாப்பிடுவேன் போல இருக்கு. சீக்கிரமாக போகலாம் வாங்கண்ணா அப்படின்ட்டு முருகரும் கூப்பிடுறாங்க. இப்போ முருகரும் பிள்ளையாரும் கைலாயத்தில் உள்ள சமையலறைக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அம்மா நமக்காக என்னென்னலாம் செஞ்சு வச்சுருக்காங்க, இன்றைக்கி நாம் ஒரு பிடிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் செம்ம பசியில் போயிருக்கிறாங்க. சமையலறைக்குள்ளே போனது தான் போனாங்க. சமையலறை மாதிரியே இருக்குது, ஆனால் ஒரு மனமும் வரவே இல்லை. எப்போவுமே சமையலறை பக்கம் போனாலே அவ்வளோ மனம் வரும். என்னென்ன சமைச்சிருக்காங்கன்ட்டு இவங்க வெளியிலேருந்தே 2 பேருமே மோப்பம் பிடிச்சி சமையல் இதுதான் அதுதான், நமக்காக இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு மனமும் வரலன்னொன்னையும் 2 பேர்த்துக்கும் அப்போவே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன இது, நாம் சரியாக சமையலறை பக்கம்தானே வந்திருக்கிறோம், ஆனால் ஒரு வாசமும் வரவே இல்லையே அப்படின்ட்டு முருகர் தனக்குத்தானே நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் என்னன்னா பிள்ளையாரு, அடடா என்னது இது, ஒரு மனமும் வரவே இல்லையே, எப்போவுமே அம்மாவோட சமையல் அவ்வளோ மனம் மணக்குமே, இன்னைக்கு ஒரு மனமும் இல்லையே, நாம் சரியாகத்தான் சமையலறைக்கு வந்திருக்கிறோமா இல்லையா அப்படின்ட்டு தெருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. டேய் முருகா, சமையலறைக்கு தானே நாம் வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு முருகரோட கையை லேசாக கிள்ளி பார்க்குறாங்க. உடனே முருகர் ஆ அப்படின்னு ஒரு கூச்சல் சத்தம் போடுறாங்க. அண்ணா என்னன்னா பண்ணுறீங்க, என்னோட கையை எதுக்குன்னா இப்போ கிள்னீங்க, எனக்கு ரொம்ப வலிக்குதுண்ணா, என்னாச்சு உங்களுக்கு, பசியில் ஏதேதோ பண்ணுறீங்களே அப்படின்ட்டு முருகர் கேட்குறாங்க. அதுக்கு கணபதியும், அட அது ஒன்றும் இல்லைடா, நான் இது நனவா கனவான்னு பார்க்கறதுக்காக தான் உன்னை லேசாக கிள்ளி பார்த்தேன், அதில் நீ கத்துனல்ல, இது உண்மைதான் அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சிருச்சு. நம்ம சமையலறைக்கு தானே வந்திருக்கிறோம், ஆனால் ஒரு மனமுமே இல்லையே, அதுதான் எனக்கு ரொம்ப பயமாய் போச்சுடா, அதனால தான் இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல, உனக்கு இல்லைனதுக்கு என்னை மன்னிச்சிருடா அப்படின்ட்டு கணபதி சொல்கிறாங்க. முருகரும், ஆமாண்ண ஆமாம், நானும் அதைத்தான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், எந்த மனமும் எனக்கும் வரல, அதை நீங்களும் சொல்கிறீங்களே, இதுதான் ஒன்றும் புரியல,
சரி சரி, நாம் 2 பேரும் இப்படியே பேசிட்டு மசன்னு நின்றுட்டு இருக்க வேண்டாம். ஒவ்வொரு பாத்திரத்தையும் திறந்து பார்த்தோம்னா என்னென்ன உணவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. வாங்கண்ணே, அப்போ நாம் என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்த்து சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு முருகர் சொல்கிறாங்க. என்னென்னலாம் சமைச்சு வச்சிருக்கிறாங்கங்கிற ஆர்வத்தில் ஒவ்வொரு பாத்திரத்தையா திறந்து திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லா பாத்திரமும் வெறும் காலி பாத்திரமாக தான் இருக்குது. 2 பேர்த்துக்கும் வெளியிலேருந்து வரும்போது மனமே இல்லையே அப்படின்னு எவ்வளோ பயந்து போய் வந்தாங்களோ, உள்ளே போய் பார்த்தோன்னையும் ஒரு பாத்திரத்துலேயும் ஒரு உணவும் இல்லைன்னொன்னையும் அதிர்ச்சியாகி போயிட்டாங்க. என்னடா முருகா, ஒவ்வொரு பாத்திரத்தையும் திறந்து பார்த்தா நமக்கு பிடிச்ச மாதிரி அம்மா ஏதாவது சமைச்சு வச்சுருப்பாங்கன்னு நீ தானே சொன்ன. அந்த நம்பிக்கையில் தானே நாம் 2 பேருமே ஒவ்வொரு பாத்திரத்தையும் திறந்து திறந்து பார்த்தோம். ஆனால் எல்லாமே வெறும் பாத்திரமால இருக்குது. நாம் எப்படிடா சாப்பிட்றது? இப்போ எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வேணுமே வேணுமே அப்படின்ட்டு கணபதி சொல்கிறாங்க. முருகர், ஆமாண்ணா, உங்களுக்கு மட்டுமா பசிக்குது? எனக்கும் இங்கே ரொம்ப பசிக்குது. உங்களை விட சின்ன பையன் நான் தானே, தம்பி தானே நான். அப்போ எனக்கு உங்களை விட அதிகமாக பசிக்கும்ல. எனக்கும் ரொம்ப பசிக்குதுண்ணா. நானும் ஏதாவது இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு ஏமாற்றம் இருக்கும்னு நாம் நினச்சி கூட பார்க்கவே இல்லையே. அம்மா கைலாயத்துலேருந்து உலகத்துக்கு போகும்போது எல்லாமே சமைச்சு வச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் போயிருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலண்ணா. சரி வாங்கண்ணா, வருத்தப்படாதீங்க, ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்ட்டு முருகர் சொல்கிறாங்க. இப்போ முருகரும் பிள்ளையாரும் கைலாயத்தில் உள்ள சமையல் அறையிலேருந்து புறப்பட்டுட்டாங்க. இங்கே சிவபெருமானு பெரும் தவத்தில் இருக்கிறாங்க. அப்பாவை நாம் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே முடிவெடுத்துட்டு வந்த வழியாகவே திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஓரமாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன முருகா, என்ன பண்ணுறது? இப்போ நாம் யார்கிட்ட போய் உதவின்னு கேட்குறது? ரொம்ப பசியில் இருக்கிறோமே 2 பேருமே. யாராவது நம்ம 2 பேர்த்துக்கும் உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் பார்த்து நந்தி நடந்து வந்துட்டுருக்குறாங்க. என்ன பிள்ளைங்களா, 2 பேரும் இங்கே நின்றுட்டுருக்குறீங்களே, என்னாச்சு? ஏதாவது உதவி ஏதாவது வேணுமா அப்படின்ட்டு தானாகவே நந்தி கேட்குறாங்க. அதுக்கு முருகரும் பிள்ளையாரும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே சோர்வடைஞ்சு போய் மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறத பார்த்தோன்னையும் நந்தி, என்ன உங்களுக்கு பசிக்குதா? பசிக்குதுன்னா நீங்கள் என்கிட்ட எந்த உதவியாக இருந்தாலும் கேளுங்க. எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். உங்களுக்கு வேணுங்கிற உணவெல்லாம் நான் சமைச்சு தரேன். பசிக்குது தானே, உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போவுமே பிள்ளையாரும் முருகரும் எதுவும் சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. நந்தி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் 2 பேரும் இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்களே, எப்போவும் என்கிட்ட நல்லா கலகலான்னு பேசுவீங்க. பசியில் இருக்கிறதுனால எந்த பேச்சும் வர மாட்டேங்குதோ? என்கிட்ட உதவி கேட்குறதுக்கு கூச்சமாக இருக்கா? நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். உங்களுக்கு பசிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் போய் சமையல் அறையில் சமையல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். போதுமா? நான் போயிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் இங்கேயே ஓய்வெடுத்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தி கைலாயத்தில் உள்ள சமையல் அறைக்குள்ளே போய் என்னென்னலாம் முருகருக்கும் பிள்ளையாருக்கும் பிடிக்குமோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. ஒரு வழியாக பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே தயார் செஞ்சாச்சு. இப்போ முருகருக்கு பிடிச்ச மாதிரி லட்டுகளை தயார் செஞ்சுட்டா போதும்னு சொல்லிட்டு லட்டுகளையும் தயார் செய்கிறாங்க. இப்போ கொழுக்கட்டையும் லட்டுவும் தயாராக இருக்குது. இதை நாம் நம்ம 2 பேருக்கும் போய் கொடுக்கலாம். நல்லா பசியில் இருக்கிற முருகரும் பிள்ளையாரும் இதை நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. போகலான்னு சொல்லிட்டு கொழுக்கட்டைகளையும் லட்டுகளையும் தனித்தனி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டாங்க. இப்போ இதை 2த்தையுமே ஒரே தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஒரு பெரிய தட்டில் வச்சுக்கிட்டாங்க. முருகா கணபதி, முருகா கணபதி, நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டுகிட்டே வராங்க. அதுக்குள்ளேயும் இந்த பிள்ளையாருக்கும் முருகருக்கும் நந்தி என்ன சமையல் செஞ்சுருக்காங்கங்கிற வாசமே அங்கே வரைக்கும் வந்துடுச்சு. இவங்க ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரியான உணவை செஞ்சு கொண்டு வர்றாங்கன்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. லட்டுவாக தான் இருக்கும், கொழுக்கட்டையாக தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நந்தி முருகர் பிள்ளையார்கிட்ட வந்ததுமே
பிள்ளையாரும் முருகரும் எழுந்திருச்சு நின்றுக்கிட்டாங்க. நந்தி சொல்கிறாங்க, சாப்பிடுங்க பிள்ளைங்களா, உங்களுக்காக தான் நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க வாங்க ஓடி வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொழுக்கட்டைகள் இருக்குது, இன்னொரு பாத்திரத்தில் லட்டுகள் இருக்குது. உங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப பிடிச்சது தான். வாங்க சாப்பிடுங்க, இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. முருகரும் பிள்ளையாரும் நந்தி செஞ்சு கொண்டு வந்த லட்டுகளையும் கொழுக்கட்டைகளையும் நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வயிறு நிறையவே இல்லை, இன்னும் பசி இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ சாப்பிட்டோன்னையும் கொஞ்சம் வயிறு நிறைஞ்சதில்ல தைரியம் வந்துருச்சு. எங்களுக்கு பசியே குறையலை, இன்னும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும். மறுபடியும் போய் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வாங்க நந்தியே, எங்களுக்கு போதாது போதாது. எப்போ எங்களுக்கு வயிறு நிறையுதோ அப்போ நாங்கள் போதும்னு சொல்கிறோம், நீங்கள் சமைக்க வேண்டியதில்லை. இப்போ போய் சமையல் வேலையை பாருங்கன்ட்டு முருகரும் பிள்ளையாரும் சொல்கிறாங்க. இந்த முருகரும் பிள்ளையாரும் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்கன்னு தெரியாமல் இந்த நந்தி வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு நந்தியும், சரி சரி பிள்ளைங்களா, நான் உங்களுக்காக மறுபடியும் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்ட்டு கைலாயத்தில் உள்ள சமையலறைக்கு போய் திரும்பவும் அதே மாதிரி லட்டுகளையும் கொழுக்கட்டைகளையுமே செய்கிறாங்க. கொழுக்கட்டைகளும் லட்டுகளும் தயாரானதுக்கப்புறமா, சரி இந்த லட்டுகளும் இந்த கொழுக்கட்டைகளும் போதும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னா எல்லாமே வீணாக போயிடும்ல, வேணும்னா வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போன முறை எப்படி கொண்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு கிண்ணத்தில் லட்டுகளையும் ஒரு கிண்ணத்தில் கொழுக்கட்டைகளையும் வச்சுட்டு அதை ஒரு பெரிய தட்டில் வச்சு கொண்டு போகிறாங்க. இதோ வாங்க வாங்க பிள்ளைங்களா, உங்களுக்காக கொழுக்கட்டைகளும் லட்டுகளும் தயாராக இருக்குது, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு நந்தி சொல்கிறாங்க. முருகரும் பிள்ளையாரும், கொண்டாங்க கொண்டாங்க நந்தி, நாங்கள் இருக்கிற பசிக்கு கிண்ணத்தோடவே சாப்பிடுவோம் போல இருக்கு, தாங்க நந்தி நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஒரு கொழுக்கட்டை ஒரு லட்டு, ஒரு கொழுக்கட்டை ஒரு லட்டுன்னு மாற்றி மாற்றி சாப்பிட தொடங்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போது அந்த கைலாயத்துக்கு ஒரு முனிவர் ஒருத்தங்க வராங்க. அந்த முனிவர் வந்ததுமே நந்திக்கிட்ட, நான் பார்வதி தேவியை சந்திக்கணும், எப்போ எப்படி சந்திக்க முடியும், எங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த நந்தியும், நீங்கள் தேவி பார்வதியை சந்திச்சுட்டு தான் போகணும் அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலமாக தான் அவங்க நம்ம கைலாயத்துக்கு வருவாங்க, அப்போ வேணும்னா நீங்கள் அவங்கள சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த முனிவரும், சரி அப்போனா நான் இப்போ சிவபெருமானை சந்திக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. சிவபெருமானையும் இப்போ சந்திக்க முடியாது, அவங்க பெரும் தவத்தில் இருக்கிறாங்க. சிவபெருமானோட பெருந்தவமும் சாயங்காலமாக தான் முடிவடையும், அப்போ தான் நீங்கள் அவங்கள சந்திக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா நந்தி அவர்களே, சரி சரி, அப்படின்னா நான் இந்த மரத்தடியிலேயே அமர்ந்திருக்கிறேன், தேவி பார்வதி வந்ததுக்கப்புறமா நான் அவங்க கிட்ட பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்படுறேன் அப்படிங்கிறாங்க. அடடா, இந்த 2 அழகான சிறுவர்களையும் நான் இப்போ தான் பார்க்குறேன். கணபதியே, முருகா, ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. அன்னை பார்வதி தேவியை மாதிரியும் தந்தை சிவபெருமான மாதிரியும் ரொம்பவே அழகாக இருக்கிறீங்க, பார்க்கவே பிரகாசமாக இருக்குது. உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளையாரும் முருகரும், நீங்கள் இங்கே எங்கேயும் வெளியில் ஓய்வெடுக்க வேண்டியதில்லை, உங்களுக்காக ஒரு அறை தரும், அந்த அறையில் நீங்கள் ஓய்வெடுத்துட்டு இருங்க, அதுக்கப்புறம் அன்னை பார்வதி தேவி வந்ததுக்கப்புறம் அவங்கள சந்திச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. முனிவர், நன்றி கணபதியே, நன்றி முருகா, உங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றிகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நந்தியும், ஆமாம் ஆமாம், சரியாக சொன்னீங்க முருகா, கணபதியே, நம்ம கைலாயத்துக்கு யார் வந்தாலும் அவங்கள நாம் வெளியில் தங்க வைக்கக்கூடாது, நம்மளோட கைலாயத்தில் உள்ள அறையில் தான் தங்க வைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதே, ரொம்ப நல்ல விஷயம், அதே மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி நந்தி அவர்களே, நான் இவ்வளோ கேள்விகள் கேட்டதுக்கும் நீங்கள் சலிக்காமல் ரொம்பவே பொறுமையாக நிதானமாக எல்லா கேள்விகளுக்குமே பதில் தெளிவாக சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. சரி நந்தி அவர்களே, நான் போய் ஓய்வெடுக்கிறேன் அப்படின்ட்டு புறப்பட்டுட்டாங்க. இப்போ கைலாயத்தில் அந்த முனிவருக்குன்னு ஒரு அறை கொடுத்துருக்குறாங்கல்ல, அந்த அறைக்கு வந்ததுமே எவ்வளோ அழகாக இருக்குது இந்த அறை, வெளிச்சமாக இருக்குது, காற்று ஜிலு ஜிலுன்னு வீசுது, ரொம்ப அருமையான சூழலாக இருக்குதே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கைலாயம் எவ்வளோ அழகான இடமா இருக்குல்ல.
சரி சரி, நாம் இந்த கைலாயத்துக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாரோட மனசையும் சந்தோஷப்படுத்திட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஆ நாம் இனிப்பாக ஏதாவது செஞ்சு கொடுப்போம். லட்டு செஞ்சு கொடுக்கலாமா? லட்டுவும் கொழுக்கட்டையும் முருகருக்கும் விநாயகருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. நம்மளை எவ்வளோ மதிப்பாக நடத்துனாங்க. கண்டிப்பாக நாம் சமைச்சு கொடுக்கறதையும் சாப்பிட்டு தான் செய்வாங்க. இப்போவே நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு அடுப்பை பற்ற வச்சு அவரோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இனிப்பாக ருசியான லட்டுகளையும் கார கொழுக்கட்டைகளையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. நம்ம போய் விநாயகருக்கும் முருகருக்கும் இப்போ கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி 2 கிண்ணத்தில் வச்சு ஒரு தட்டு வச்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இந்தாங்க முருகா, இந்தாங்க கணபதியே, உங்கள் 2 பேர்த்துக்காகவும் தான் நான் லட்டுவும் கொழுக்கட்டையும் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். இதோ இந்தாங்க, சாப்பிடுங்க முருகா, சாப்பிடுங்க கணபதியே, நீங்களும் எடுத்துக்கோங்க நந்தியே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முருகரும் கணபதியும் ஒரே நேரத்தில் ஒன்றா சொல்கிறாங்க, நீங்கள் எங்களோட கைலாயத்துக்கு விருந்தினராக வந்திருக்கிறீங்க, ஆனால் எங்களுக்காகவே சமையலெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களே, ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ஏன் எங்களுக்காக கஷ்டப்படணும்? விருந்தினராக வந்த உங்களுக்கு தான் நாங்கள் விருந்து கொடுக்கணும், ஆனால் நீங்கள் எங்களுக்கு விருந்து கொடுக்குறீங்களே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி சரி, நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு எல்லாருமே ஒவ்வொரு லட்டுவையும் கொழுக்கட்டைகளையும் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டே பேசுகிறாங்க, ரொம்ப ருசியாக இருக்குது, இனிப்பு காரம் எல்லாமே பதமாக போட்டிருக்கிறீங்களே, இப்போ தான் எங்களுக்கு வயிறே நிறைஞ்சது. இதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கள் சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமானே தெரியல. அவ்வளோ ஜம்முன்னு சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கிறீங்க முனிவரே, இவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கிறீங்க, ரொம்ப நன்றி, நல்லா ருசியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போவே அந்த முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏதோ அவங்கள புகழாத வார்த்தைகளால் புகழ்ந்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் நடக்கிறாங்க. நீங்கள் எனக்கு நன்றியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய கைப்பக்குவத்தில் நான் செஞ்ச பண்டங்களை நீங்கள் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் அவ்வளோ சந்தோஷத்தோடு சாப்பிட்டு நிறைகள் இவ்வளோ சொன்னீங்களே, எனக்கு இது போதாதா? ரொம்ப சந்தோஷம், நன்றிகள் அப்படிங்கிறாங்க. சரி அண்ணா, இப்போ அன்னை நம்மளோட கைலாயத்துக்கு திரும்ப வந்திருப்பாங்க, அன்னை வந்துட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்ட்டு முருகர் கேட்குறாங்க. அதுக்கு விநாயகரும், ஆமாம் முருகா, நீ சொல்கிறதும் சரிதான், நம்ம அன்னையும் தந்தையும் இப்போ எல்லா வேலைகளையும் முடிச்சிருப்பாங்க. அன்னை கைலாயத்துக்கு வந்திருப்பாங்க, நம்ம தந்தை பெருந்தவத்தையும் முடிச்சிருப்பாங்க, அவங்கள நாம் போய் சந்திக்கலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் முருகருக்கு ஒரு யோசனை வருது. அடடா அண்ணா அண்ணா, நம்ம 2 பேரும் வயிறு நிறைய அவ்வளோ சாப்பிட்டுமே, நம்மளோட அன்னைக்கும் தந்தைக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு உணவுமே இல்லையே, பண்டங்கள் கூட இல்லை. இப்போ நாம் என்ன பண்ணுறது? நம்ம கையாலேயே ஏதாவது சமைச்சு நம்ம அன்னைக்கும் தந்தைக்கும் செஞ்சு தரலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ பிள்ளையாரு, சரி சரி முருகா, நீ சொல்கிறது ரொம்ப சரி, நம்ம அன்னைக்கும் தந்தைக்கும் நானே லட்டுகளை செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டுமா? எனக்கு லட்டுகள் செய்கிறது தெரியும், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி செய்யணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு இருக்கிறேன், அதனால் நானே செய்கிறேன். நீனு நம்மளோட தந்தையவும் தாயவும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி நீ தான் கவனிச்சுக்கணும். நம்ம செய்கிற சமையல்லையும் சேவையிலையும் அவங்க ரொம்ப அசந்து போயிடணும், வியந்து போயிடணும், சரியா அப்படிங்கிறாங்க. சரி சரி அண்ணா, நீங்கள் போய் அப்போ வேலையை ஆரம்பிங்க, நான் நம்மளோட அன்னை தந்தையை நான் கவனிச்சுக்கிறேன். எப்படியும் அன்னை கைலாயத்துக்கு வந்திருப்பாங்க, தந்தை தவத்தை முடிச்சிருப்பாங்க, நான் 2 பேரையும் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் போய் கைலாயத்தில் உள்ள சமையலறையில் சமையல் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க முருகர். முருகர் ஒரு பக்கம் அவரோட தந்தைக்கு சேவை செஞ்சிட்ருக்கிறாங்க. அவரோட அன்னையை எங்கேயுமே வெளியில் வர விடாமல், அன்னையை நீங்கள் அறையிலேயே ஓய்விடுங்க, சிறிது நேரத்துக்கு அப்புறம் நாங்களே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓய்வெடுக்க வச்சுட்டு, இந்த பக்கம் பிள்ளையார் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட அன்னைக்கும் தந்தைக்கும் நாம் லட்டுகளை செய்யணும் அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் லட்டுகளை ரொம்ப சூப்பராக இனிப்பாக பதமாக செஞ்சிட்டாங்க.
இப்போ முருகர் கணபதியை சந்திக்கிறதுக்கு வராங்க. அண்ணா அண்ணா வேலைகளெல்லாம் முடிச்சிட்டிங்களா? அண்ணைய இதுக்கு மேலேயும் என்னால் சமாளிக்க முடியல. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நாம் புறப்பட்டாகணும். வாங்கன்னா வாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பிள்ளையாரும் நான் செஞ்சுட்டேன் தம்பி. சூப்பரான லட்டுகள் தயாராக செஞ்சு வச்சிருக்கிறேன். நம்மளோட அன்னையும் தந்தையும் சாப்பிட வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளேயும் நந்தி சிவபெருமானையும் தேவி பார்வதியவும் சந்திச்சு பேசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதுக்காக ஒரு முனிவர் ஒருத்தங்க வந்திருக்காங்கங்கிற விஷயத்த சிவபெருமான் கிட்டையும் தேவி பார்வதி கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்போ கைலாயத்தில் சிவபெருமான் தேவி பார்வதி பக்கத்தில் முருகரும் விநாயகரும் இருக்கிறாங்க. நந்தியும் போய் முனிவரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த முனிவரும் சிவபெருமானையும் தேவி பார்வதியவும் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் புறப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஊருக்கு புறப்பட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நந்தியும் சரி சிவபெருமானே தேவி பார்வதி அவர்களே, நானும் சென்று ஓய்வெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டுட்டாங்க. இப்போ சிவபெருமான் தேவி பார்வதி கிட்ட முருகரும் பிள்ளையார் மட்டும்தான் நிற்கிறாங்க. முருகரும் கணபதியும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா சொல்லுவோமா, எடுத்துட்டு வரீங்களா அப்படின்ட்டு முருகர் கேட்குறாங்க. ஆ அப்படின்ட்டு கணபதியும் சொல்கிறாங்க. சிவபெருமானும் பார்வதியும் என்ன நீங்கள் 2 பேரும் வந்ததுலேருந்து ஏதோ திருன்னு முழிச்சிட்டே இருக்கிறீங்களே, ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கிறீங்களே, எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது இன்னைக்கு சேட்டைகள் பண்ணினீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா இல்லை தந்தையே இல்லை, நாங்கள் எந்த சேட்டைகளும் செய்யவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி தேவி கேட்குறாங்க. அப்போ என்னாச்சு, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு முருகரும் கணபதியும் கைலாயத்தில் உள்ள சமையலறையில் தயார் செஞ்சு வச்ச லட்டுகளை தூக்கிட்டு வந்து இந்தாங்க அன்னையே, இந்தாங்கள் தந்தையே, உங்களுக்காக தான் நாங்கள் செஞ்சோம், சாப்பிடுங்க அப்படின்ட்டு பிள்ளையாரும் முருகரும் சொல்கிறாங்க. இந்த எல்லா லட்டுகளையும் நம்ம கணபதி அண்ணன் தாம்மா செஞ்சாங்க. ஆமாப்பா, நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க முருகர். அதுக்கு உடனே பிள்ளையாரும் நான் மட்டும் செய்யலப்பா, முருகர் தம்பியும் எனக்கு உதவியாக இருந்தான். நாங்கள் 2 பேரும் செஞ்ச லட்டுகள் தான். நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுங்க சீக்கிரமா, நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் அப்படின்ட்டு கணபதி சொல்கிறாங்க. இப்போ அந்த பார்வதி தேவியும் சிவபெருமானும் அந்த லட்டுகளை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப மணமாகவும் ருசியாகவும் பதமாக செஞ்சுருக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது விநாயகா முருகா, அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கிறீங்க. உங்கள் அம்மா எவ்வளோ அழகாக செய்வாங்களோ அதே ருசியில் செஞ்சுருக்கிறீங்களே, அருமையாக இருக்குது அப்படின்ட்டு பார்வதியும் சிவபெருமானும் 2 பேரையுமே ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்துறாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால் இது செய்ய முடியாது, எதுவும் தெரியாது அப்படின்ட்டு நம்மளே தனக்குத்தானே நினச்சிக்க கூடாது. நம்மளால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தரும். நல்ல விஷயங்களை நினைப்போம், நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லதே நடக்கும். இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும், முருகரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டும், விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லோ கலர் ஹார்ட்டும், பார்வதியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பர்பிள் கலர் ஹார்ட்டும், சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா, ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.